guys, நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு ஷாஷேக். இது வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ ட்ராவலர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம சேனல் வந்து புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா HP தரப்புலேருந்து லேப்டாப் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் தான் பார்க்க போறீங்க. இந்த லேப்டாப் நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா ரீசனுமே நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணணும் இல்லை வந்து எதுனா கேமிங் வந்து நான் ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் நான் வாங்கின வேரியன்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அமேசானில் இருக்காது. அமேசானில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் SSD வேரியன்ட் மாறும். அதே மாதிரி வந்து ப்ராசஸரோட ஸ்பீடும் மாறும். இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்பீடுக்கு இது வந்து பக்காவாக இருக்கும். நான் என்னங்க ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் வந்து போக பார்க்கலாம். இப்போ வந்து வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கான பில்லு எல்லாமே வந்து உங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து HP லேப்டாப்போட பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு HPயோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா வந்து MRP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 69,000 போட்டிருக்கு. MRP அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 60,000 தான் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வந்து உள்ளே என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து எடுக்கக்குள்ள நமக்கு லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரொடெக்ஷன் கேஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. 150 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடெக்ஷன் கேஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இது வந்து 15.6 இன்ச் டிஸ்பிளே இது. அதே மாதிரி வந்து HP லோகோ கொடுத்துருக்காங்க. HP லோகோ வந்து இது வயலட் கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வயலட் கலர் தான் வாங்கியிருக்கோம். உள்ளே வந்து கீபேட் பார்த்திங்கன்னா வந்து இது கேமிங் லேப்டாப்னால நார்மலாக உள்ள லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. இது சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் கலர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதோட ரியர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது பவிலியன் மாடலில் தான் பவிலியனை வந்து கரெக்டாக டினோட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து ஃபேன் போகிறதுக்கான அந்த வெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டபுள் ஃபேன் இருக்குது. அதுக்கான ப்ளேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக Windows 10 OS கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் ப்ளக் போகிறதுக்காக ஒரு சைடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு HDMI போர்ட்டு, அதே மாதிரி வந்து ஒரு USB Type A போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு Type C போர்ட்டே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த Type A கூட நம்ம வந்து கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம Type C மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. இது இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. மீடியா கார்ட் ரீடர் போட்டதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து 15.6 இன்ச். இது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு தான் 15.6 இன்ச்சு. வெப்கேம் வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. HPயோட லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக இருக்குது. இதில் உள்ள டிசைன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து BNO ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அது கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து இது கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால வந்து இந்த 4 கீ மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேம் விளாட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் Windows 10 OS கொடுத்துருக்காங்க. அதனால் 64 பிட் கொடுத்துருக்காங்க. இது வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து 2 kg. நம்ம வாங்கியிருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD தரப்பில் உள்ள Ryzen 5 தான் வாங்கியிருக்கோம். இது வந்து முழுக்க கேமிங் உருவாக்கப்பட்ட ப்ராசஸர் இது. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்தளவு நமக்கு வந்து டெடிக்கேட்டடான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து 4GB ஸ்லாட் வந்து கிராஃபிக்ஸ்க்குன்னு தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து NVIDIA Geforce GTX கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 4GB DDR4. அதே மாதிரி பார்க்கையில் கீபோர்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து பேக்லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ஆன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் ஏன் பேக்லைட் கீபோர்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரேமை பொறுத்தளவு பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது 8GB வேரியண்ட்டு. அதே மாதிரி வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 16GB வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எந்த ஒரு லேப்டாப் வாங்குறதா இருந்தால் கூட எக்ஸ்பேண்டபிள் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 8GB மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து கொஞ்ச நாள் இருந்தால் இந்த 8GB தாங்கும். அதுக்கப்புறம் வந்து அதுவே ஃபுல் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ எனக்கு 8GB ஃபுல் ஆகிட்ட கூட நான் மறுபடியும் இன்னொரு எக்ஸ்டர்னலாக இன்னொரு 8GB வந்து பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் வேரியண்ட் இருக்குது, SSD வேரியண்ட் இருக்குது. நான் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து
வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா அமேசானில் உள்ளது, ஃப்ளிப்கார்ட்டில் உள்ளது எல்லாத்தோட வேரியண்ட்டும் நான் வந்து தெளிவாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்டி வேரியண்ட் தான் வாங்கியிருக்கோம். எஸ்எஸ்டி ஏன் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு லேப்டாப் எடுக்கிறதுனாலும் எஸ்எஸ்டி வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்பீடு இருக்காது. எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பீட் இருக்கும். நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 512GB எஸ்எஸ்டி வேரியண்ட் தான் வாங்கியிருக்கோம். இதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பெண்டபிள் பார்த்தீங்கன்னா 1TB வரையும் பண்ணலாம். ஸோ வந்து எஸ்எஸ்டி 1TB வரையும் பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இது வந்து ஒரு 3 செல் உடைய பேட்டரி. இது வந்து 2.5 வாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த ஸ்க்ரீன் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சராக எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்க்ராட்ச் ஆகும். இது இருக்கும்போது உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணிடலாம். லேப்டாப் புதுசுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக இருக்கும். நான் இதோட 1 month ரிவ்யூ வந்து போடுவேன். அப்போ போடக்குள்ளே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக என்னோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நான் அப்போ தான் சொல்ல முடியும். ஸோ அவுட்டர் இம்ப்ரெஷனை வச்சு நான் வந்து என்ன எப்படிலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் இதான் வந்து ஃபஸ்ட்டு டெக் ரிவ்யூ பண்ணுறேன். லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பல தடவை சர்ச் பண்ணி தான் வாங்கினேன். இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Shah.